மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்த சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சொல்லுங்க, மீட்டு கொண்டார். இது ஏற்கனவே நடந்து விட்டது. நடந்து விட்ட ஒரு காரியத்தினால இப்போ என்ன பண்ணுகிறோம், நாம் போய் இந்த நடந்து விட்டதன் அடிப்படையிலே நமக்கு வர வேண்டியதை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏற்கனவே கிரயம் செலுத்தி விட்டாச்சு. 2000 ஆண்டுகள் முன்பதாக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்துக்கான கிரயம் செலுத்தப்பட்டாகிவிட்டது. ஆசீர்வாதம் அனைத்து நமக்கு வந்து சேரும்படியாக எல்லாம் செய்யப்பட்டு விட்டது. இப்போ போய் ரசீதை காண்பித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதான். சில காரியங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கையின் நிமித்தமாக ஆசீர்வாதம் பாருங்க. அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உடன்படிக்கை பண்ணிடுறார். உடன்படிக்கை பண்ணதுனால உடன்படிக்கைக்கும் கான்ட்ராக்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. கான்ட்ராக்ட்னா என்ன, அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. அந்த டைம் பீரியட் முடிஞ்ச உடனே அந்த கான்ட்ராக்டுடைய எது முடிஞ்சுது, அவ்வளோதான். ஆசீர்வதிப்பேன்னு கான்ட்ராக்ட் பண்ணியிருந்தாருன்னா அந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே அதோடு முடிஞ்சது. உடன்படிக்கைங்கிறது வேற. இன்றைக்கு நாம் புதிய உடன்படிக்கையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் 3:13 என்கிறது புதிய உடன்படிக்கையை நமக்கு சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமானார் என்கிறது இந்த புதிய உடன்படிக்கை எப்படி நடந்தது என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அப்போ நம்ம உடன்படிக்கையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆபிரகாமை போலவே. அப்போ உடன்படிக்கை இருக்கிறதுனால ஆபிரகாம் செத்த பிறகும் அவனுடைய குமாரனை பார்க்குறார் ஆண்டவர், அவனை ஆசீர்வதிக்க பார்க்குறார். அப்போ ஆபிரகாமின் காலம் முடிந்த உடனே போன வாரம் காமிச்சேன், ஈசாக்கின் காலம் வந்தது. அங்கே ஈசாக்கின் காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ அந்த பஞ்சத்தின் மத்தியிலே தேவன் அவனை தேடிட்டு போகிறார். அவனை தேடிட்டு போய் அவரே வலுக்கட்டாயமாக சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ எகிப்துக்கு ஓடி போகாதே, நான் சொல்கிறத நீ செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் சொன்னது போல உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ ஈசாக்கு காலம் முடிஞ்ச உடனே யாக்கோபு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான். அவனை தேடிட்டு போறாரு பாருங்க கர்த்தர். அவன்கிட்ட சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு திருப்பி அவன்கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் எடுத்து காண்பித்தேன். இப்போ யோசேப்பை பார்ப்போம். சில காரியங்களை காண்பிக்கிற பாரு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உடன்படிக்கை நிமித்தமாக உண்டாயிருந்தபடினாலே அது அவனோடு முடிந்து விடவில்லை, சந்ததி சந்ததியாய் தொடர்கிறது. யோசேப்பை பார்ப்போம். ஆதியாகமம் 39 அதிகாரத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 39:1. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். பாருங்க, யோசேப்பு விற்கப்பட்டான். ஒரு அடிமையாக விற்கப்படுறான் பாருங்க. விற்கப்பட்டு அங்கே போத்திபாருடைய வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறான். அங்கே கொண்டு வரப்பட்டா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஏன்னா உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. அவன் செத்தாலும் கர்த்தர் உயிரோட இருக்கிறார். உடன்படிக்கைனா எப்படின்னா, இந்த உடன்படிக்கை 2 பேர் பண்ணுறாங்க இல்லையா, அதில் யார் ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறாரோ அந்த ஆள் தலைமுறையாக அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். அப்போ ஒரு ஆள் செத்தா கூட அடுத்த ஆள் உயிரோடு இருக்கும்போது அந்த ஆள் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதுல தீவிரமாய் இருக்கிறார். அப்படிதான் பாருங்க, தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீதும் யோனத்தான் ரொம்ப நண்பர்கள். பாருங்க, பெரிய உடன்படிக்கை ஒன்று பண்ணாங்க. தகப்பனாகிய சவுலும் யோனத்தான் 2 பேரும் செத்து போனார்கள் யுத்தத்திலே. செத்து போன பிறகு தாவீது போய் தேடுறான், யோனத்தானோட எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது, அதனால அவன் வீட்டில் யாருக்காவது நான் நன்மை செய்யணும், அவன் வீட்டில் யாராவது மீந்து இருக்கிறார்களா தேடிட்டு வான்றான். தேடிட்டு ஒருத்தன் சொல்கிறான், ஆமாம் ஒருத்தன் இருக்கிறான், மேஃபிபோசேத்துன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு சுகம் இல்லையா, அவனுக்கு ஹெல்த்தும் இல்லை வெல்த்தும் இல்லை, அவன் ஏழையாக இருக்கிறான், ஓட்டாண்டியாக இருக்கான், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு உள்ளதெல்லாம் போச்சு, ராஜாவுடைய பேரன், அவன் எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கிறான், அவன் முடவனாக இருக்கிறான், அவன் சுகமில்லாதவனாக இருக்கிறான், ஒரு ஏழையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ண உடனே தாவீது சொல்கிறான், அவனை கொண்டு வா, ராஜாவுடைய மேஜையில் வச்சு அவனை சாப்பிட சொல்லணும் வாழ்நாள் முழுக்க. ஏன்னு சொன்னால் அந்த உடன்படிக்கை. அவனுக்கு ஹெல்த் இல்லை வெல்த் இல்லை, சுகமும் இல்லை ஆரோக்கியமும் இல்லை,
ஐஸ்வர்யம் இல்லை, ஆனால் அவனுக்கு உடன்படிக்கை இருந்தது. உடன்படிக்கை இருந்ததுனால அவன் கீழான நிலையிலிருந்து மறுபடியும் மேலான நிலைக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவுடைய மேஜையில் உட்கார்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு அந்தஸ்து மறுபடியும் கொடுக்கப்பட்டது. ஏன்னா உடன்படிக்கை அதை பண்ணுகிறது பாருங்க. அப்போ ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கை ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை. ஆசீர்வதிப்பேன்னு, அதனாலேயே ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார், அதனாலே யாக்கோபை ஆசீர்வதித்தார், அதனாலேயே இப்போ யோசேப்பையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆபிரகாம் போயிட்டதுனால பரவாயில்ல, கர்த்தர் சொல்றார், இல்லை நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் மறக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி யோசேப்போடு இருக்கிறார். காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் அவனோடு இருக்கிறார், கர்த்தர் அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுறார். அடிமையாக இருக்கிறான், ஆனால் அவன் செய்கிற எல்லாம் வாய்க்கிறது. அது என்ன பண்ணுகிறது? ஆசீர்வாதம் பண்ணுற வேலை பாருங்க. உடன்படிக்கை, ஆசீர்வாதம். இவனுக்கு கர்த்தரை பற்றி அவ்வளவு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு இவனை பற்றி தெரியும். ஏன்னா உடன்படிக்கை நிமித்தமாக அவர் யாரோடு உடன்படிக்கை பண்ணாரோ அவன் நிமித்தமாக இவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு தடவையும் ஈசாக்கோடு யாக்கோபோடு யோசேப்போட பேசும்போதெல்லாம் பாருங்க, சொல்றாரு, மோசையோடு பேசும்போது கூட சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன். ஒரு காரியத்தை காண்பிக்க போறேன், அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு தடவையும் யாரை சொல்றாரு? ஒரிஜினலாக யாரோட உடன்படிக்கை பண்ணினாரோ அவரை சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்ற நான் வந்திருக்கிறேன், ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, யோசேப்பை கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். 41ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்த்தது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், இந்த உலகம் சாபமான உலகம், சாபம் நிறைந்த உலகம். சாபம் எங்கே இருக்குது? ஆனால் ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? சாபத்தை எல்லாம் மீறி வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை நடப்பிக்க பண்ணுகிறது. நல்ல கவனிங்க, சாபம் இருந்துகிட்டு தான் இருக்குது உலகத்தில். நேற்று இருந்தது, இன்னைக்கு இருக்குது, நாளைக்கும் இருக்குது. இயேசு மறுபடியும் இந்த உலகத்தை முன்ன இருந்தது போல ஆக்குகிற வரைக்கும் இந்த உலகத்தில் அந்த சாபம் இருக்க தான் செய்யுது. இந்த சாபத்தை உலகத்திலிருந்து எடுத்து போட முடியாது. உலகத்தில் சாபம் இருக்கிறது, ஆனால் நமக்கு சாபம் இல்லை. நல்ல கவனிங்க, இப்போ சாபம் உலகத்தில் இருக்குது, சாபம் உலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதம் நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்து கொண்டிருக்கிறது. நல்ல காரியங்களை நடப்பிக்க ஆசீர்வாதம் நடப்பிக்க சாபம் அதனுடைய வலிமையை நம்முடைய வாழ்க்கையில் இழந்து விடுகிறது. சாபம் குறைவையும் தாழ்ச்சியும் இல்லாமையும் வறுமையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதம் நல்ல காரியங்களை நடப்பிக்கிறதுனால அந்த இல்லாமை, தாழ்ச்சி, குறைவு எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது. நல்ல காரியம் நிறைய வளர்றதுனால கெட்ட காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறது. முள்ளும் குறுக்கும் அன்றைக்கே விளைய ஆரம்பிச்சிருச்சு பூமியில். அந்த முள்ளு குறுக்கும் என்றைக்குமே விளைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்முடைய தோட்டத்தை நாம் பண்படுத்தி இந்த தோட்டத்தில் நாம் செய்ய வேண்டியதை செய்து, அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், இதன்படி நீ செய்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆசீர்வாதத்துக்கு வழியை கொடுத்துட்டார் கர்த்தர். சாபத்தை பற்றி பேசாத, சாபம் உலகத்தில் இருக்குது, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாதங்கிறாரு. இதன்படி நீ செய்தால், இப்படி நீ செய்தால் தேவனாகி கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருந்து அதன்படி செய்ய கவனமாக இருப்பாய் என்றால் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையில் உனக்கு பலிக்கும், உன்னை அது மேற்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, அது சாபம் பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, ஆனால் ஆசீர்வாதம் நல்ல காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கும் போது அந்த சாபமான காரியங்கள்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். அப்போ பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? ஆசீர்வாதம் ரொம்ப அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறதுனால சாபத்தினுடைய காரியங்கள்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. பாருங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்ஃப்ளேஷன் இருக்குது இல்லையா? இன்ஃப்ளேஷனை நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இன்ஃப்ளேஷனை நான் என்ன பண்ண முடியும்? நாட்டில் ஏதோ இந்த பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள்லாம் அவங்க என்னத்தையோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் குறைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னு நான் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஹலோ, இன்ஃப்ளேஷன் மேலே போயிடுச்சான், 6% ஆகிடுச்சான், ஆனால் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. அது எத்தனை பர்சன்ட் போனால் என்ன, நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட தான் போகிறேன். யாராவது வீட்டில் அரிசி விலை ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு இல்லைன்னு சாப்பாடை நிறுத்துவோம்? யாரும் சொல்கிறது இல்லை. அரிசி விலை ஜாஸ்தி ஆச்சுன்னா ஜாஸ்தி சம்பாதிக்க வேண்டியது தான், என்ன பண்ணுறது? ஹலோ, ஜாஸ்தி சம்பாதிக்க, நம்ம ஜாஸ்தி அதிகம் சம்பாதிக்க
இந்த பணவீக்கம், விலை உயர்வு, விலைவாசி உயர்வு இதெல்லாம் ஒன்று அடிபட்டு போகுது. ஏன்னா இது அதிகமாக ஆக அது ஒன்றும் இல்லாமல் போகிறது. அப்போ சாபம் இந்த பணவீக்கம் மாதிரி, இந்த விலைவாசி உயர்வு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? பெருக்கத்தை உண்டாக்குறது. இந்த பெருக்கம் என்கிற வெள்ளத்தில் இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பெருக்கம் உண்டாக இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிறது. இப்போ கவனிங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போ அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, தசமபாகங்களை பண்டக சாலை கொண்டு வாருங்கள், இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள். அப்போ இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் உண்டாகும் போது இந்த குறைவுகள் தாழ்ச்சி இல்லாமல் அது இது பிக்கல் பிடுங்கல் இதெல்லாம் இருக்குது பாருங்க. கைக்கும் வாய்க்கும் வாழ்கிறது, தொட்டுக்க வலிச்சிக்கன்னு வாழ்கிறது, இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது. ஏனென்று சொன்னால் இடங்கொள்ளாமற் போகும் மட்டுமுள்ள ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, இடங்கொள்ளாமற் போகும் ஆசீர்வாதம். தசமபாக என்ன பண்ணுது? இடங்கொள்ளாமற் போகும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து என் வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டுருது. அப்போ விலைவாசி ஏற்றி போட்டோம். அதனால எனக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. என்ன ஏறினாலும் சரி, அது என்ன வேணாலும் சரி, அதை சந்திக்க இந்த ஆசீர்வாதம் எனக்கு வழிவகுக்கிறது. இந்த ஆசீர்வாதம் அதை விட அதிகமாக இருக்கும்போது அது ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது. இருக்கீங்களா? அப்போ பாருங்க, அதைத்தான் வாசிக்கிறோம் இங்கே வாழ்க்கையில், யோசேப்புடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையில். 41ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தை வாசிப்போம். 41:38. பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறான், என்னன்னு விளங்கலை. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்குறான் யோசேப்பு கொடுத்த விளக்கம் ராஜாவை போய் சேருகிறது. சரி, இப்போ அந்த விளக்கத்தின்படி பஞ்சத்தை எப்படி சமாளிக்கிறது என்பதை குறித்த விளக்கம், அந்த விளக்கத்தின்படி வரப்போகிற இந்த பஞ்சத்தை எப்படி மேற்கொள்ளுகிறது என்பதை பற்றிய பெரிய ஒரு ஞானி போல இவன் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறான் பாருங்க. அதனால தான் சொன்னேன், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் ஆசீர்வாதம் என்று சொல்கிறது பெனடிக்ஷன், நல்ல ஒரு வார்த்தை. அப்போ பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கிறான் யோசேப்பு. சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்புக்கு வானத்திலிருந்து இந்த தரிசனத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. இந்த வார்த்தை உண்டான உடனே அவனுக்கு அதன் மூலமாக வாழ்வு உண்டாகிறது. ஒரு மனுஷனை வாழ வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு? சிறைச்சாலையில் ரூபா நோட்டை அனுப்பி வைக்க முடியும் பரலோகத்திலிருந்து கர்த்தர். சிறைச்சாலையில் அவனுக்கு பையன் நிறைய எதையாவது பிரியாணியை கொடுத்து அனுப்ப முடியும், ஒன்றும் கொடுத்த முடியும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமை சால்வ் பண்ணாது. அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனுக்கு இந்த ராஜா கண்ட சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை அவனுக்கு கர்த்தர் தருகிறார். அங்கிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு ஊற்றுகிறார். அந்த ஆசீர்வாதத்தின்படி அவன் பேசும்போது ராஜாவினிடத்தில் இவனுக்கு ஒரு இடம் உண்டாகி விடுகிறது. ராஜா சொல்கிறாரு, இந்த மனுஷனை போல வேறொரு உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகம் ஞானம் உள்ள மனுஷன் வேறொருவரும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாம் சொல்லுங்க, உன் வாக்கின்படியே. அவனை வாழ வைத்தது என்னங்க? அந்த வாக்கு, அந்த வார்த்தை, தேவன் கொடுத்த அந்த வாக்கு, அவன் இருதயத்தில் போட்ட அந்த வெளிப்பாடு. உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கிறான். 54. யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. பஞ்சம் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஆகாரம் இருக்கிறது. எப்படி? கர்த்தரிடத்திலிருந்து உண்டான வார்த்தை, அந்த ஆசீர்வாதம், இதெல்லாம் வேலை செய்து பாருங்க. இங்கே யோசேப்பின் மூலமாக அங்கே வேலை செய்யுது. 56. தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. சகல தேசங்களும் பஞ்சம் கொடியதாக இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்திற்கு வந்தார்கள். அப்போ பாருங்க, உலகமே அங்கே சாப்பிட்ற அளவுக்கு, உலகத்துக்கே சோறு போடுற அளவுக்கு எகிப்து தேசத்திலே அங்கே தானியம் உண்டாயிருக்கிறது. ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்கிறது என்பதை கவனியுங்கள். எப்படி உண்டாச்சுது ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தையின்படி இந்த மனுஷனோட இருக்கிறார்.
இந்த மனுஷனோட இருந்தால் இந்த மனுஷனுக்கு பிரச்சனை ஏற்படுது, இவனை விற்கப்படுகிறான், சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறான். தள்ளப்படும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு வார்த்தையை அவனுக்குள்ள அனுப்புகிறார். அந்த வார்த்தை, அந்த ஞானமுள்ள வார்த்தைகள், வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அவனுக்கு வழியை உண்டாக்குகிறது. அந்த தேசத்தையே அது வாழ வைக்கிறது, ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிறது. இதுதான் ஆசீர்வாதத்தின் வழி. நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வேற எந்த விதத்திலையும் ஆசீர்வதிப்பார் நினைக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், இதே வழியில் தான் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சந்திக்க இருக்கிற எல்லா தேவைகள், உங்களுக்கு எதிர்கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகள், உங்களுக்கு எதிர்காலத்தில் உண்டாய் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளும் இவைகள்லாம் சந்திக்கிறதுக்கு கர்த்தர் ஏற்கனவே வழிவாசலை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை தேவைகள் எழும்பு முன்னாதாகவே அதை சந்திக்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். தேவை எழுந்த பிறகு தலையை சொய்கிறவர் அல்ல அவர். 1ஆம் தேதி ஃபீஸ் கட்டியிருக்கணும், 10ஆம் தேதி நாம் தலையை சொரிஞ்சிட்டு இருக்கிறோம் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டாமல். கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே ரெடி, நான் அதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே ரெடி, பல வருஷங்களுக்கு முன்பாகவே ஆயத்தமுள்ளவனாக நான் இருக்கிறேன். கர்த்தர் ஏற்கனவே ரெடியாக இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, எந்த தேவையாக இருந்தாலும் சொல்கிறேன், நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஏற்கனவே அதற்கென்று ஒரு பதிலை உள்ள வைத்திருக்கிறார். அந்த பதிலை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அதுதான் இந்த பெனடிக்ஷன், ஆசீர்வாதத்தை இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வருஷிக்கிறார், எப்படி கொண்டு வருகிறார். நம்முடைய பிரச்சனைகளுக்கான பதிலை தம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு அவர் கொடுக்கிறார். இப்படி தான் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கான பதிலை அவர் உண்டாக்குகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு தர்றார், ஏற்ற ஆலோசனை தர்றார், நல்ல யோசனை தர்றார், நல்ல ஒரு ஐடியாவை தர்றாரு. அதன் நிமித்தமாக அங்கே பெருக்கம் உண்டாகிறது.